வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு அருமையான புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். புளி சாதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாரோட ஃபேவரட்டாக தான் இருக்கும். எனக்குமே ரொம்பவே பிடிக்குங்க இந்த புளி சாதம். இன்றைக்கி இந்த புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா கோவில் புளியோதரை எப்படி செய்கிறது, அப்புறம் இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி, இது எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புளியோதரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த புளியோதரை பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் செஞ்சு அதுக்கு தனியாக ஒரு பவுடர் ரெடி பண்ணி நம்ம அது கூட சேர்த்து தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான பவுடரை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் எள்ளு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கல்ட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 12 வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்துக்குங்க. அடுப்பு தீயை நம்ம குறைச்சி வச்சு வறுக்கும் போது தான் எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் வறுப்பட்டு வரும். இதுக்கு வந்து கடலைப்பருப்புலாம் வறுப்பட்டு வர கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். இப்போ நல்லா எல்லாம் வறுப்பட்டுட்டு இதை எடுத்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்குவோம். இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கும். இந்த புளி நல்லா வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கரைக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவு கரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சீக்கிரமாக புளிக்காய்ச்சல் செஞ்சிடலாம். இப்போ புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 வரமிளகாய் இது போல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே நல்ல ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்குவோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. ஒத்தாப்பில் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி இது கூட சேர்த்துக்குவோம். புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து திக்காகி வரணும் நமக்கு புளிசாறு. நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்குங்க. சாதத்துக்கு தனியாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து இது நல்லா கொதித்து திக்காகி வரட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. புளிக்காய்ச்சலை பார்த்திங்கன்னா மூடி போட்டு கொதிக்க விடாதீங்க. நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா வேர்வை தண்ணி விடும். அதனால் மூடி போட்டு கொதிக்க விடாமல் இப்படியே நம்ம திறந்து வச்சே கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து திக்காகி வந்துருச்சு. இந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை சேர்க்கணும். இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளிலாம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோம்னா போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க வச்சோம்னா புளிக்காய்ச்சலோட டேஸ்ட்டு மாறிடும். ஒரு 3 நிமிஷம் கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து ரெடியாகி வந்துருச்சு. புளிக்காய்ச்சலும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கணும். சாதம் பார்த்திங்கன்னா எப்போதும் நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசியை தான் நான் இன்றைக்கி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சாதத்தில் உப்பெல்லாம் சேர்க்கலை, ஆனால் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாதம் இது போல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம இது போல் தனித்தனியாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். இதிலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சாதத்தை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விடுங்க. அந்த உப்பும் எண்ணெயும் நல்லா எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க புளிக்காய்ச்சலை இதில் சேர்த்து தேவையான அளவு சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து கொடுங்க. நல்லா எல்லா சாதத்துலேயும் இந்த புளிக்காய்ச்சல் ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வந்துருச்சு. நான் 2 கரண்டி அளவு போட்டேன். நான் எடுத்த சாதத்துக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம புளி சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சாதமும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
இப்போ நம்மளோட புளி சாதம் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த புளி சாதத்தை நம்ம கலர்ன உடனே சாப்பிட்றத விட நல்லா அந்த சாதத்தை அமுக்கி அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சாதத்தில் இந்த சாறு எல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா ஜூஸியாக இருக்கும். சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட புளி சாதம் இன்றைக்கி. நான் செஞ்ச புளி காய்ச்சலே பார்த்திங்கன்னா மீதம் இருக்குது. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சமயத்தில் நமக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு தேவைப்படும். நம்ம இதை எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அப்போ நம்ம கலரி கொடுத்துக்கலாம். இதை நல்லா 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி ரொம்பவுமே அருமையாக சூப்பராக நம்மளோட புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த புளி சாதத்தை நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோடு நீங்கள் ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.